வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளோடு. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதம நீதியரசர் மீதான குற்றப் பிரேரணையை விசாரிக்கும் விசேட தெரிவுக்குழுவின் நடவடிக்கைகள் தொடர்பில் சிறப்புரிமை பிரச்சினை ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டையில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பிலிப்பைன்ஸில் சூறாவளி காரணமாக 300க்கும் மேற்பட்டோர் பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பிரதம நீதியரசர் மீதான குற்றப் பிரேரணையை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு தொடர்பில் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பாக தெரிவுக்குழுவின் தலைவர் அமைச்சர் அனுர பிரியதர்ஷினியாப்பா பாராளுமன்றத்தில் இன்று சிறப்புரிமை பிரச்சினையொன்றை முன்வைத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் வழிகாட்டல்களை வழங்குமாறு அமைச்சர் அக்ராசனத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இவ்வாறு தகவல்கள் வெளியிடப்பட்டால் அது பிரதம நீதியரசருக்கு பாதகமாக அமையும் என அமைச்சர் விமல் வீரவங்ச பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடைமுறையில் உள்ள நிலையியற் கட்டளைகளுக்கு அமைய பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் செயற்பாடுகளை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த முடியாது என பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி கூறியுள்ளார். இந்த விடயத்தை சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டுவர உள்ளதாகவும் பிரதி சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவு அளிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. ஆளும் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தேசிய கரும மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவு அளிக்கும் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டிற்கு அமைய இன்றைய கூட்டம் இடம்பெறவுள்ளது. இதற்கமைய இன்று பிற்பகல் 2:30 அளவில் சந்தித்து 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை மேலும் பயன்மிக்கதாக செயற்படுத்துவது தொடர்பில் கலந்து ஆலோசிக்க எண்ணியுள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் சில கைப்பற்றப்பட்டுள்ளன. நேற்று இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஒரு கோடிக்கும் அதிக பெறுமதியான மீன்பிடி வலைகள் இதன்போது கைப்பற்றப்பட்டன. இந்த மீன்பிடி வலைகள் விற்பனைக்காக ஹம்பாந்தோட்டை நகரில் 3 கடைகளில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கடற்சூழல் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் தங்கள் அலுவலக அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த மீன்பிடி வலைகளை கைப்பற்றி அவற்றை ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினோம். இதன்போது சந்தேக நபர்களுக்கு தலா 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. 1,72,00,000 ரூபாய் பெறுமதியான மீன்பிடி வலைகள் அரச உடைமையாக்கப்பட்டுள்ளன. அவற்றை அழிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார். ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் மீனவர்கள் இந்த சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அதனை தடுக்க முடியும். அனைத்து பட்டதாரிகளுக்கும் தொழில் வழங்கப்படும் என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் WDJ செனவிரத்ன தெரிவித்துள்ளார். பட்டதாரிகள் சிலருக்கு நியமன கடிதங்களை வழங்குவதற்காக நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கீழ் சேவையில் ஈடுபடும் பட்டதாரிகளுக்கு நியமன கடிதங்களை வழங்கும் முகமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து பட்டதாரிகளுக்கும் எதிர்காலத்தில் தொழில்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை நாம் தெளிவாக கூற வேண்டும். அரசு சேவை என்பது மக்களுக்கான சேவையாகும். அலுவலகங்களுக்கு வரும் ஊழியர்கள் வீடுகளில் இருப்பதை போன்று இருந்தால் எந்தவித பயனும் இல்லை. அண்மையில் ஒபநாயக்க பிரதேச செயலகத்தில் 6 ஊழியர்கள் பிற்பகல் 2 மணிக்கு கரம் விளையாடி கொண்டிருந்தார்கள். இத்தகைய நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. குறைந்தபட்சம் 8 மணித்தியாலங்களாவது மக்களுக்கான சேவையை உரிய முறையில் வழங்குமாறு அரச ஊழியர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் நடைபெறும் பரீட்சை நிலையங்களுக்கு பரீட்சை மண்டப மேற்பார்வையாளர்களே தவிர ஏனையவரும் கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை நிலைய மேற்பார்வையாளர்களும் பரீட்சை நடவடிக்கைகள் தொடர்பில் மாத்திரமே கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் MNJ புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். இந்த அறிவித்தலை பின்பற்ற தவறுவோர் தொடர்பில் பரீட்சைகள் சட்டத்திற்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். ஆராய்ச்சிக்குடி பிரதேசத்தில் மீனவர் ஒருவரின் வலைக்குள் திமிங்கலம் ஒன்று சிக்கியுள்ளது.
இந்த திமிங்கலம் ஆராய்ச்சிக்கட்டு முதுபந்திய மீனவ கிராமத்தை சேர்ந்த நிரோஷன் சமிந்த என்பவரின் வலையில் சிக்கியுள்ளது. நேற்றிரவு மீன் வலையில் இந்த திமிங்கலம் சிக்கியிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். என்னவென்று தெரியவில்லை. நாங்கள் 3 படகுகளில் சென்று இதனை கரைக்கு கொண்டு வந்தோம். வந்த பின்னர் சுமார் 100 பேர் அளவில் ஒன்று சேர்ந்த டிராக்டர் மூலம் கரைக்கு இழுத்து வந்தோம். 23 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்ட இந்த திமிங்கலம் கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்படவிருந்த ஒரு தொகை சிங்கி இறாலை விமான நிலைய சுங்க பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். 10 சென்டிமீட்டருக்கு குறைவான உயிருள்ள சிங்கிரால்களை இன்று அதிகாலை கைப்பற்றப்பட்டுள்ளதாக நமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். விமான பயண பொதிகளை களஞ்சியப்படுத்தும் சுங்க பிரிவில் இருந்த 8 பெட்டிகளில் உயிருள்ள சிங்கிரால்கள் வைக்கப்பட்டிருந்ததாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பெட்டிகளில் 503 சிங்கிரால்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 144 கிலோகிராம் எடையுடைய இந்த சிங்கிரால்கள் 4 லட்சம் ரூபாய் பெறுமதியுடையது என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட சிங்கிராலை கடலில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமாக டாக்டர் பாலித மஹிபால இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். சுகாதார அமைச்சின் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் டாக்டர் மஹிபால ஹேரத் சமய அனுஷ்டானங்களின் பின்னர் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வில் சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவும் கலந்து கொண்டார். சுவாரஸ்யமான தகவலை சுமந்து வரும் இன்றைய என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் தொகுப்பு கை திரைப்படம் தொடர்பான பார்வையை சுமந்து வருகின்றது. இன்னும் 2 மணி நேரத்தில் அவன் தலை இங்க எல்லாத்துக்கும் காரணம் ஒரே வருத்தம் தான், அவன்தான். கண்ண முடிக்கும் போது அவன் தலையை வேண்டா பார்க்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் மதியாரி கொடுக்கறதுல சீனியர் ஸ்டூடெண்ட்ஸா? ஆமா. யாரு? உனக்காக நான் பிறந்தேன், அதை ஏண்டி நீ மறந்தேன். அடிச்சிருப்பாரு. படிக்கிறதுக்கு காலேஜ் அனுப்புனா காதல் கீதல் கண்ட கண்ட பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு இருக்கியா? ஐயாவ பார்த்தாலே கள்ளூரும்பு போல நான் மலர்ந்தேன். நானாகாயோ எங்கெங்கும் இசை பாடும் காற்றாக நான் பறந்தேன். அடே உள் மழையில் எனது மரணம் நிகழ்ந்திடுமே. பாட்டியே இப்படி இருந்தா தேவதை எப்படி இருப்பா? 5 விரலும் ஒரே மாதிரி இருந்தா அசிங்கம். அசிங்கம் சிங்கம். இதே காலேஜ்ல 20 வருஷத்துக்கு எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தா, இப்ப என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாம். நான் வேணுமா?
இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளராக லலித் பானோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான வாக்கெடுப்பு சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் உத்தரவுகளை பொருட்படுத்தாது நேற்று நடத்தப்பட்டது. சர்வதேச ஒலிம்பிக் குழுவினால் இந்திய ஒலிம்பிக் சங்கம் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டது. நடைபெறவிருந்த ஒலிம்பிக் சங்கத்தின் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பில் அரசியல் தலையீடுகள் காணப்பட்டமே இதற்கான காரணமாகும். எனினும் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் அறிவுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ளாது இந்திய ஒலிம்பிக் சங்கம் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பை நேற்று நடத்தியது. 2010 ஆண்டு நடைபெற்ற பொதுநலவாய விளையாட்டு விழாவின் போது இடம்பெற்ற ஊழல் மோசடி காரணமாக 11 மாத கால சிறை தண்டனையை எதிர்நோக்கிய லலித் பானோர் தற்போது இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளராக தெரிவாகியுள்ளார். அத்துடன் இந்த சங்கத்தின் தலைவராக அபய் சிங் வத்சலா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவர் இந்திய குத்துச்சண்டை சங்கத்தின் தலைவராகவும் செயல்படுகிறார். हमने एक फैसला लिया है कि जिस तरह से आईओसी ने हमारे ऊपर बैन लगाया அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.